அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கார் பார்க்கிங் நமது வீட்டில் எங்கே அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் புதுசாக வீடு கட்டினீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் அப்படியே வீட்டில் அப்ளை பண்ணி கார் பார்க்கிங் அமைத்து கட்டிக்கொள்ளுங்கள். வாங்க இப்போ எங்கே அமைச்சுக்கலாங்கிறத நம்ம ஒரு விளக்கு படத்துடன் பார்க்கலாம். எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும், வடக்கு திசையாக, கிழக்கு திசை, தெற்கு திசை, இல்லை மேற்கு திசை, இந்த 4 திசைகளை எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் இந்த 2 இடங்களில் தான் கார் பார்க்கிங் நம்ம அமைக்கணும். இப்போ நம்ம ஒரு வடக்கு திசை பார்த்த வீடாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு நம்ம கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இப்போ 4 திசைகளும் 4 மூலைகளையுமே நம்ம எழுதியிருக்கிறோம். வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம கார் பார்க்கிங் எங்கே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு விளக்கமாக நான் இப்போ சொல்லிடுறேன். இது வடகிழக்கு மூலையில் கார் பார்க்கிங் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தென்மேற்கு மூலையிலும் கார் பார்க்கிங் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் குறைவான காலியிடம் விட்டு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் பார்த்தீங்கன்னா அதிக காலியிடம் விட்டுருப்போம். அதனால இங்கே கார் பார்க்கிங் கொடுக்கறதுக்கான இடங்கள் வாய்ப்புகள் தென்மேற்குல இருக்காது. சரிங்களா? அதே போல் வடகிழக்கு மூலையில் இடம் அதிகமாக இருந்தாலும் இங்கே வெயிட் பேலன்சிங்கில் இங்கே கனம் அதிகம் இருத்தக்கூடாது. எடையான கட்டுமானங்கள் எங்கேயுமே நம்ம கட்ட மாட்டோம். அதே போல் காரும் என்பது 1 டன் அல்லது 2 டன் வரைக்கும் கூட கார்கள் இருக்கிறது. நீங்கள் அன்றாட வேலைக்கு சென்றுட்டு இரவு கார் நிறுத்திட்டு காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஆஃபீஸ் போகிறதோ அல்லது வேறு பக்கம் நீங்கள் ஒரு டாக்ஸி டிரைவர் அந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் பயன்படுத்தினா தாராளமாக 1 நாள் அல்லது 2 நாள் அந்த மாதிரி நீங்கள் 3 நாள் கூட நிப்பாட்டிக்கலாங்க. தொடர்ந்து ஒரு 10 நாளோ அல்லது வாரக்கணக்கிலும் மாதக்கணக்கு வருடக்கணக்கில் நீங்கள் நிப்பாட்டி வைக்கிற மாதிரி இருந்தால், நிப்பாட்டி வைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் டெய்லியும் எடுத்து செல்றீங்கன்னா நீ தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். தொடர்ந்து நிப்பாட்டுறவங்களுக்கு குடும்பத்தில் உள்ள மூத்த மகன் அல்லது குடும்ப தலைவருக்கு பாதிப்பை ஏற்படுகிறது. அங்கே எடை அதிகமாக நம்ம தலையில் பிரச்சனைகள் பாரம் அதிகமாகிறதுனால நம்ம நிப்பாட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறேங்க. அதன் காரணம் அடுத்து நம்ம எங்கே நிப்பாட்டிக்கலாம்னா, இப்போ 2 மூலையில் நிப்பாட்டக்கூடாதுங்க. மற்ற 2 மூலை இருக்கு, நம்ம அங்கே நிப்பாட்டிக்கலாம். தாராளமாக ஒரு செட் அமைச்சு நீங்கள் வருடக்கணக்கோட கார் நிப்பாட்டிக்கங்க. எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ எங்கே நிப்பாட்டலாம்னு சொல்லிடலாம். தென்கிழக்கு மூலையில் நம்ம நிப்பாட்டி கொள்ளலாம். அடுத்து வடமேற்கு வாயு மூலையில கார் பார்க்கிங் நீங்க அமைச்சுக்கொள்ளலாம். இந்த 2 இடத்துல நீங்க வருடக்கணக்கோட கார் நிப்பாட்டிக்கிங்க. எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இந்த 2 இடம் மட்டும் நீங்க தவிர்க்கப்பட வேண்டும். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் வீட்டை பற்றி வாஸ்து சந்தேகங்கள் இந்த மாதிரி விளக்கப்படுத்துகிறோம் விளக்க வேண்டும் என்றால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, அல்லது நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு பொதுவான தகவலாக இருந்தால் நான் பகிர்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் என்னுடைய ஆலோசனை தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளுங்கள். சிறந்த முறையில் நேரடியாக வந்து மட்டுமே ஃபீல்டு விசிட் பண்ணி மட்டுமே ஆலோசனை தரப்படும்.